வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் 4வது சாப்டர் பயிற்சி 4.1ல் 8வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். முக்கோணம் ABCயில் கோணம் B ஆனது கோணம் Aயின் 3 மடங்கு மற்றும் கோணம் C ஆனது Aயின் 2 மடங்கு எனில் அக்கோணங்களை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? முக்கோணம் ABC எடுத்துக்கிறோம். அதில் B வந்து A விட எத்தனை மடங்கு? 3 மடங்கு. மடங்குனாலே நம்ம பெருக்கல். அதிகம் அப்படின்னா கூட்டணும், குறைவுனா கழிச்சோம், மடங்குன்னு அப்படின்னா பெருக்கிக்கணும். சரிங்களா? சிங்கிறது வந்து ஏயினுடைய 2 மடங்கு எனில் அக்கோணங்களை காண்க. இப்போ பார்க்கலாம் பாருங்க. முக்கோணம் ABC. ஓகேங்களா? இதில் B ஆனது இந்த Bங்கிற கோணம் வந்து ஏயை விட 3 மடங்கு. பாருங்க, ஏயை விட 3 மடங்கு. அதுக்கு அடுத்தது கோணம் C ஆனது ஏயின் எத்தனை மடங்கு? 2 மடங்கு. சரிங்களா? அப்புறம் அந்த கோணங்களை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும், ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இந்த ஏங்கிற கோணத்தை ஏன்னு வச்சுக்கணும். பிங்கிற இடத்துல என்ன போடணும்? 3A போடணும். சிங்கிற இடத்துல 2A போடணும். பார்க்கலாம் பாருங்க. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 180 டிகிரி. அப்படின்னா கோணம் A, கோணம் B, கோணம் C ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் ஏக்கு வந்து நம்ம ஏ தான் போடுறோம். பிக்கு மட்டும் என்னென்னு போடுறோம்? 3A. அடுத்தது சிக்கு வந்து என்னென்னு போடுறோம்? 2A. இங்கே 180 டிகிரி. மொத்தம் எத்தனை ஏ இருக்குது? இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே 3, 1, 4, 5, 6A. அப்படின்னா 6A வந்து 180னா ஒரு ஏ எவ்வளவு? அப்படின்னா 180/6. 6 வைப்பட்டில் 18 எத்தனை தடவை? 3 தடவை. 3 6 18, அந்த 0 போட்டுக்கிறோம். அப்படின்னா ஏவோட மதிப்பு 30. ஓகேங்களா? இப்போ B கண்டுபிடிக்கணும். இப்போ B நம்மளுக்கு தெரியும் என்னென்னா 3A. அப்போனா 3 மடங்கு தானே. அப்படின்னா 3 இன்ட்டு ஏக்கு வந்து எத்தனை மதிப்பு? 30. அப்படின்னா 3 9 90 டிகிரி. அப்படின்னா பியோட மதிப்பு 90. அடுத்தது C வந்து நம்மளுக்கு என்னது? 2A. இப்போ 2 போட்டேன். ஏவோட மதிப்பு 30. அப்போனா மொத்தம் 60 பெருக்கணும். 2 3 6 60 டிகிரி. அப்போனா கோணங்கள் வந்து என்னென்ன? A வந்து 30 டிகிரி, B வந்து 90 டிகிரி, C வந்து 60 டிகிரி. அவ்வளோதான். இதை கூட்டினா நம்மளுக்கு 180 வந்துடும். பாருங்கள், 9ஐயும் 3ஐயும் கூட்டினா 12, 12ஐயும் 6ஐயும் கூட்டினா 18, 0 சேர்த்திக்கிறோம். 180 டிகிரி. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். 9வது கணக்கு. முக்கோணம் XYZல், முக்கோணத்துக்கு பேர் என்னது? XYZல் கோணம் X ஈஸ்ட்டு கோணம் Z ஈக்குவல் டு 5:4 மற்றும் கோணம் Y வந்து எவ்வளவாமா? 72 டிகிரி எனில் கோணம் X மற்றும் Yஐ காண்க. இந்த எக்ஸும் இஜட்டும் வந்து என்ன விதத்தில் இருக்கா? 5:4. அப்புறம் நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? பாருங்கள், முக்கோணம் XYZ. இது வந்து எக்ஸும் இஜட்டும் எந்த விகிதத்தில் இருக்குது? 5:4. கோணம் Y வந்து 72 டிகிரி. அப்படின்னா இந்த எக்ஸும் இஜட்டும் நம்ம என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 9. இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸும் இசட்டும் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க? 5:4. அப்படின்னா எக்ஸுங்கிறது வந்து 5xன்னு வச்சுக்கிறோம், இசட்டை வந்து 4xன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் தெரியும், 180 டிகிரி. அப்படின்னா கோணம் X, கோணம் Y, கோணம் Z ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ கோணம் எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன வச்சுக்கணும்? 5x. கோணம் Yங்கிற இடத்துல நம்மளுக்கு என்னென்னு தெரியுது? கொடுத்துருக்குறாங்க 72 டிகிரி. கோணம் Z வந்து 4x சமம் 180 டிகிரி. 4ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 9x + 72 டிகிரி சமம் 180. 9x இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 72 அந்த சைடு போயிடுச்சுன்னா 180 - 72. 180ல் 72 கழிக்கிறேன். 180ல் 72 கழிக்கிறேன். 10ல் 2 போயிடுச்சுன்னா 8, 7ல் 7 போயிடுச்சுன்னா 0, இந்த 1. அப்புறம் 108 டிகிரி. ஓகேங்களா? அப்போனா 9x வந்து 108 டிகிரி. 9x வந்து 108 டிகிரினா எக்ஸோட மதிப்பு எத்தனை? அப்புறம் 108 எதால் வகுக்கிறேன்? நான் 9ஆல் வகுக்கிறேன். 9 9 10ல் 9 போயிடுச்சுன்னா 1, இந்த 8 இறக்கிட்டேன். அப்புறம் 2 9 18.
அப்போனா எக்ஸோட மதிப்பு 12 டிகிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும், எக்ஸோட மதிப்பும் இசட்டோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் வந்து 5xன்னு வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? கோணம் எக்ஸ் வந்து 5x, அப்படின்னா 5 × 12 60. அடுத்தது கோணம் இஜெட் வந்து நம்மளுக்கு என்னது 4x, 4 × 12 48. ஓகேங்களா? அப்போனா கோணம் எக்ஸ் வந்து 60 டிகிரி, கோணம் இசட் வந்து 48 டிகிரி. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. நம்ம போட்டுக்க ரைட் ஹேண்ட் கண்டுபிடிக்கணும்னா XY Z மூணையும் கூட்டினா 180 டிகிரி வந்ததுன்னா நம்ம போட்டுக்கிறது கரெக்ட். அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எல்லாத்துக்குமே ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி வச்சு போடணும். அதுக்கு அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்கள். செங்கோணம் முக்கோணம் ABCயில் கோணம் B வந்து என்னென்னு சொல்லிட்டாங்க, செங்கோணம். கோணம் A ஆனது x+1 மற்றும் கோணம் C ஆனது 2x+5 எனில் கோணம் ஏவையும் கோணம் சியையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபிசிங்கிற முக்கோணம் வந்து என்ன முக்கோணம்னு சொல்லிட்டாங்க, செங்கோண முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. செங்கோண முக்கோணம் அப்படின்னா நம்மளுக்கு 90 டிகிரி வரும். அதில் பி வந்து செங்கோணம், அப்படின்னா ஏபிசி. அப்படின்னா செங்கோணங்கிற இடத்துல வந்து நம்ம டாப் போடுற மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் ஏ வந்து x+1ன்னு சொல்லிட்டாங்க, சி வந்து 2x+5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்படின்னா ஏவோட மதிப்பும் சியோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வந்து எவ்வளவு, நம்மளுக்கு 180 டிகிரி. அப்படின்னா கோணம் ஏ, கோணம் பி, கோணம் சி வந்து 180 டிகிரி. கோணம் ஏ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், x+1. கோணம் பி இந்த சிம்பிள் போட்டாலே நம்மளுக்கு என்னது 90, அங்கேயே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கோணம் சி வந்து 2x+5, 2x+5 சமம் 180. ஓகேங்களா? இப்போ இதை கூட்டுறோம். இப்போ எக்ஸ் எத்தனை இருக்குது, இங்கே 2x, இங்கே ஒரு எக்ஸ், அப்படின்னா 3x ப்ளஸ் மீதி எல்லாம் கூட்டுறோம் அப்படின்னா 90, 1 கூட்டினா 91, 91ஓட 5 கூட்டினா 96 டிகிரி. இங்கே 180 டிகிரி போட்டேன். இப்போ 3x சமம் 180, இங்கே ப்ளஸில் இருக்குது அன்சைட் போனால் மைனஸாக மாறிடும். அப்படின்னா 3x = 180, 96 நான் என்ன பண்ணுறேன், கழிக்கிறேன். இங்கே 0ல் 6 போகாது, இங்கே கடை வாங்கினா 17, இங்கே 10, 10ல் 6 போயிடுச்சுன்னா 4, 7ல் 9 போகாது இல்லையா, அதனால் இங்கே கடன் கொடுத்தா 0, இங்கே 1, 17ல் 9 போச்சுன்னா 8, அப்படின்னா இங்கே 84. 3x வந்து 84னா ஒரு எக்ஸ் எவ்வளவு, அப்படின்னா 84/3. 84 நான் எதால் வகுக்கிறேன், 3ஆல் வகுக்கிறேன். 2 3 6 கழிச்சோம்னா 2. இப்போ இந்த 4 இறக்குறேன். 3வது வாய்ப்பாட்டில் எத்தனை தடவை, 8 3 24. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு எத்தனை, 28. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நம்மளுக்கு கொஷின் வந்து ஏவும் சியும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏக்கு நம்மளுக்கு மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, x+1. அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல 28 + 1 கூட்டினா 29 டிகிரி. அடுத்தது கோணம் சி கண்டுபிடிக்கிறேன். கோணம் சி கண்டுபிடிக்கணும். கோணம் சிக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க, 2x+5. அப்படின்னா 2 × எக்ஸோட மதிப்பு 28, 2xம் பெருக்கல்ல இருக்குது, +5. இப்போ இதை பெருக்கிறேன். 8 2 16, மீதி 1, 2 2 4 1 5 +5. அப்படின்னா 56ஐயும் 5ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்னது, 61 டிகிரி. அப்படின்னா கோணம் ஏ வந்து 29 டிகிரி, கோணம் சி வந்து 61 டிகிரி. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மும் கூட. அடுத்த சம் பார்க்கலாம். 11வது கொஷின் பாருங்கள். செங்கோண முக்கோணம் MNOவில் n வந்து 90 டிகிரி, MO ஆனது P வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. NOP வந்து 128 டிகிரி எனில் மற்ற கோணங்களை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுவும் நம்ம செங்கோண முக்கோணம் தான். MNOங்கிற முக்கோணத்தில் n வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, 90 டிகிரி. MO ஆனது P வரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீட்டிட்டாங்களாம். அப்போ நீட்டும் பொழுது உருவாகக்கூடியது NOP. அது வந்து எவ்வளவு, 128 டிகிரி எனில் மற்ற கோணங்களை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாருங்கள், முதல்ல ஒரு செங்கோண முக்கோணம் போடுறேன். அதில் வந்து நம்மளுக்கு n வந்து 90 டிகிரி, அதனால் n வந்து இங்கே வச்சுக்கிறேன், O. சரிங்களா? இப்போ MO ஆனது P வரை இதை வந்து நீட்டுறோம். ஸ்கேல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நீட்டுறோம். எது வரைக்கும் நீட்டுறோம், P வரைக்கும் நீட்டுறேன். சரிங்களா? எது வரைக்கும் நீட்டுறேன், P வரைக்கும் நீட்டுறேன். அப்படி நீட்டும் பொழுது உருவாகக்கூடியது NOP.
என்றைக்குமே வந்து சென்டரில் வர்றது தான் நம்ம கோணத்தை குறிக்கிறது. என்ஓபி அப்படின்னா ஓவில் தான் வந்து கோணத்தை குறிக்கும். என்ஓபி வந்து எவ்வளவா 128 டிகிரி அப்படின்னா மற்ற கோணங்களை என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் வரக்கூடிய ஓவும் இங்கே எம்மும் இதுதான் நம்மளுக்கு தெரியும் 90 டிகிரி. இந்த 2 கோணத்தை நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம 2 கண்டிஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா இது பாருங்கள், இது நேர்கோட்டில் உருவாகக்கூடிய கோணம் 180 டிகிரி. அதாவது நேர்கோணம்னால எத்தனை டிகிரின்னு தெரியும் நம்மளுக்கு 180 டிகிரி. அப்போனா 180ல் 128 கழிச்சிட்டோம்னா இந்த பக்கம் இருக்கிறது கிடச்சிருமா? அது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு பக்கத்தை நீட்டினால் உருவாகக்கூடிய வெளிக்கோணம் அதன் உள்ள எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அதை வச்சு பாடலாம். ஆனால் வந்து இது போடுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? இதில் வந்து என்ஓபி வந்து என்னென்னு சொல்லிட்டாங்க 128 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நேர்கோணம் நம்மளுக்கு எத்தனை டிகிரி 180 டிகிரி. எதை கூட்டணும் பாருங்கள், எம்ஓஎன் இந்த ஓவை தான் 2ஆக பிரிச்சுருக்கோம். எம்ஓஎன்னையும் என்ஓபியும் கூட்டினா நம்மளுக்கு 180 டிகிரி. அப்போனா எம்ஓஎன் பாருங்கள், இதையும் கூட்டினா நம்மளுக்கு 180. அப்போனா எம்ஓஎன் ப்ளஸ் என்ஓபி இது வந்து நம்மளுக்கு 180 டிகிரி. எம்ஓஎன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் என்ஓபி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 128. ஓகேங்களா? இப்போ எம்ஓஎன் வச்சுக்கிட்டு 180 மைனஸ் 128 அந்த சைட் போனால் கூட்டல், அந்த சைட் போனால் கழித்தல் ஆயிரும். இப்போ 180ல் 128 கழிக்கிறேன். இங்கே போகாது இல்லையா? இங்கே கடை வாங்கினா 7, இங்கே 10. 10 8 போயிடுச்சுன்னா 2, 7 2 போயிடுச்சுன்னா 5. இப்போ 1 போயிடுச்சுன்னா 0. அப்படின்னா எம்ஓஎன் எத்தனை டிகிரி 52 டிகிரி. பாருங்கள், இது வந்து 52 டிகிரி. இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த எம் கண்டுபிடிக்கணுமா? அப்படின்னா ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா 2 டிகிரி தெரியும். அப்படின்னா கோணம் எம், கோணம் என், கோணம் ஓ எவ்வளவு 180 டிகிரி. இப்போ கோணம் எம் தான் நம்மளுக்கு வேணும். என் தான் தெரியும், செங்கோணம் 90 டிகிரி. இப்போ ஓ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்ம 52 டிகிரி. இப்போ 180 போட்டாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டுறோம். எம் போட்டுவிட்டேன். இது ரெண்டையும் கூட்டினா 2, 9 5 கூட்டினோம்னா 14, 142 டிகிரி. இப்போ எம் வந்து வச்சுக்கிட்டு இந்த 142 அந்த சைட் போன என்னவா மாறிடும்? மைனஸாக மாறிடும். இப்போ 180ல் 142 கழிக்கிறேன். போகாது, இங்கே கடை வாங்கிட்டேன். 10ல் 2 போயிடுச்சுன்னா 8, 7 4 போயிடுச்சுன்னா 3, 1 போயிடுச்சுன்னா 0. அப்படின்னா எம் வந்து நம்மளுக்கு 38 டிகிரி. ஓகேங்களா? அப்படின்னா இந்த முக்கோணத்தில் கோணம் எம் வந்து நம்மளுக்கு 38 டிகிரி, கோணம் ஓ வந்து 52 டிகிரி. அவ்வளோதான் கணக்கு. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், 12வது கணக்கு. கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஒவ்வொன்றிலும் எக்ஸின் மதிப்பை காண்க. அப்படின்னா இந்த கணக்கில் எக்ஸுங்கிற இடத்துல என்ன மதிப்பு வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பார்க்கலாம். படம் போட்டாச்சு. இதில் 2 மெத்தடு ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா நம்ம இந்த எக்ஸுங்கிற இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பக்கத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல் வரைக்கும் நீட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா இங்கே உருவாகக்கூடிய வெளிக்கோணம் அதன் உள்ளெதிர்கோணங்களுக்கு சமம் அப்படிங்கிறதும் ப்ரூவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது பாருங்கள், நேர்கோணம். இது நேர்கோணம் அப்படின்னாலே நம்மளுக்கு இதிலிருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை டிகிரின்னு தெரியும்? 180. பாருங்கள், பாகைமணி வருதா? அது மாதிரி இது 180 டிகிரி. அப்புறம் 180ல் 135 கழிச்சா மீதி நம்மளுக்கு கிடச்சிரும். அப்படின்னா இந்த இடம் கிடச்சிருச்சுன்னா பாருங்கள், இந்த பக்கத்தை இது வரைக்கும் நீட்டியிருக்காங்க. அப்படின்னா அங்கே உருவாகக்கூடிய வெளிக்கோணம் அதன் உள் எதிர் சரிங்களா? வெளியில் இருக்கக்கூடிய கோணம் அந்த முக்கோணத்தில் உள்ளார இருக்கக்கூடிய இதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்படின்னா இந்த எக்ஸோட மதிப்பு இந்த பிங்கிற கோணத்தையும் கோணம் சியையும் கூட்டினா வரக்கூடிய ஆன்சரும் 2 எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? அப்படின்னா நம்ம நேர்கோணம் வந்து எத்தனை டிகிரி நம்மளுக்கு 180 டிகிரி. நேர்கோணம் வந்து 180 டிகிரி. ஓகேங்களா? நம்ம இப்போ இதை கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து என்னது? பிசிஎல். ஆமாம் தானே, 135. பிசிஎல்லையும் பாருங்கள் ஏசிபியையும்
பியையும் கூட்டினா எவ்வளவு நம்மளுக்கு 180. பாருங்கள், இந்த இதை கண்டுபிடிக்கணும். இந்த சைடு இருக்கிறது 135. அதனால தான் பிசிஎல் ஏசிபின்னு எழுதியிருக்கேன். இப்போ பிசிஎல் எவ்வளவு 135 டிகிரின்னு தெரியும். இந்த ஏசிபி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஏசிபி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 135 அந்த சைடு கொண்டு போனால் நம்மளுக்கு என்னவா மாறும்? மைனஸாக மாறிடும். அப்போ நான் 180லேருந்து 135 கழிக்கிறோம். இங்கே போகாது, இங்கே 7. இப்போ 10 5 போச்சுன்னா 5, 7 3 போச்சுன்னா 4, 1 1 போச்சுன்னா 0. அப்போனா நம்மளுக்கு 45 டிகிரி. பாருங்கள், இந்த சைடு வந்து நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? ஏசிபி வந்து நம்மளுக்கு எத்தனை? 45. இப்போ நம்மளுக்கு தெரியும், ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கத்தை நீட்டினால் உண்டாகக்கூடிய வெளிக்கோணம் அதன் உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்படின்னா இங்கே எக்ஸ் இருக்கிறனால எக்ஸ் சமம் அப்படின்னு போட்டுட்டு என்ன போடுறேன்? ஏபிசியை கூட்டுறேன். ஏபிசி ப்ளஸ் எதை கூட்டணும்? பிசிஏ இதை கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர்னு தெரியும். ஆமாங்களா? வெளிக்கோணம் உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இப்போ ஏபிசி எவ்வளோ நம்மளுக்கு? 65 டிகிரி. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். பிசிஏனாலும் சரி, ஏசிபி எப்படி போட்டாலும் சரி, அதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 65. கூட்டினா 5 5 கூட்டினா 10, மீதி 1, 6 4 கூட்டினா 10, 1 கூட்டினா 11. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு 110 டிகிரி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்திங்கன்னா போட்டுடலாம். அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், 12ல் 2வது சம்மு. படம் இப்படி கொடுத்துட்டாங்க. இதில் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த பக்கத்தை நீட்டியிருக்கிறாங்க. பிசி பக்கத்தை எது வரைக்கும் நீட்டியிருக்காங்க? ஒய் வரைக்கும் நீட்டினா நம்மளுக்கு வெளிக்கோணம் வந்து 120 டிகிரி. அப்போனா ஒரு பக்கத்தை நீட்டினா உண்டாகும் வெளிக்கோணம் அதன் உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போனா இந்த கோணமும் நம்மளுக்கு சமம் அப்படிங்கிறது தெரியும். நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே கண்டுபிடிச்சா தான் நம்ம இதை கூட்டுனா நம்மளுக்கு எவ்வளவு? 120 டிகிரின்னு தெரியும். அப்போ தான் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போனா இது பாருங்கள், இந்த கோடு துண்டு, இது கோடு துண்டு, இது ரெண்டும் ஒரு இடத்துல வெட்டிக்குது அப்படின்னா உருவாகக்கூடிய எதிரெதிர் கோணங்கள் நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? சமம் அப்படின்னு முன்னாடி ஒரு கணக்கில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போனா எதிரெதிர் கோணங்கள் சமம். எதிரெதிர் கோணங்கள் சமம். அப்போனா இந்த சைடு என்ன வந்துடும்? 8x + 7 அப்படின்னு வந்துடும். அப்போனா பிஏசி பாருங்கள், பிஏசி என்னென்னு வந்துடும்? 8x + 7 அப்படின்னு வந்துடும். இங்கே ஏவோட மதிப்பு என்ன வந்துடும்? பிஏசியோட மதிப்பு 8x + 7ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கோணமும் இந்த 2 கோணத்தையும் கூட்டி வர ஆன்சர் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? பாருங்கள், பிஏசி ப்ளஸ் அடுத்தது பி வரணுமா? ஏபிசி இதை கூட்டி வர ஆன்சர் எதோட சமமாக இருக்கணும்? ஏசிஒய்யோட சமமாக இருக்கணும். ஏசிஒய். அப்படின்னா இதை எழுதிக்கலாம். பிஏசி என்னது? 8x + 7, அடுத்தது 3x - 8 சமம் எதுக்கு சமமாக இருக்கும்? 120 டிகிரிக்கு சமமாக இருக்கும். எனக்கு இது போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை கூட விட்டுட்டு நீங்கள் இதை மட்டும் கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ எக்ஸ் பாருங்கள், இங்கே 8x, இங்கே 3x, 2 கூட்டல் இருக்கிறனால 11x. இப்போ 7 - 8 கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி -1. இப்போ 120 டிகிரி. மைனஸ் அந்த சைட் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ளஸ் 120 + 1. அப்புறம் 121. 11x வந்து 121 இருந்தால் ஒரு எக்ஸ் எவ்வளவு? அப்புறம் 121 11 வகுக்கிறோம். 11 121. அப்புறம் எக்ஸோட மதிப்பு 11. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. இந்த சம்மோட வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.